ஆனால் ஆக்சுவலி வெரி சூன் வில் பி என்ட்ரிங் 2027. யூதர்களுடைய முறைமைப்படி தான் அதுதான் கரெக்டாக இருக்கும். அது நம்ம தமிழ் முறைமையின்படி வரும். ஆக்சுவலாக சித்திரை மாதம் அப்படின்னு அந்த சமயத்தில் தான் வரும். அவங்களுக்கு ஆபிப் மாதம், தட் இஸ் த நியூ இயர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வேர்ல்ட் செலிப்ரேட்ஸ் இட்ஸ் இது வின்டர் சமயத்தில். எனிவே, I wish you a very blessed and prosperous and நியூ இயர். என் பொண்டாட்டிக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு இந்த ஃபெஸ்டிவலில் இதெல்லாம் அவளுக்கு ஷீ இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் இன் ஆல் திஸ் திங்ஸ். பட் எனக்கு எதுலையும் அதில் பற்றெல்லாம் கிடையாது. ஏதோ உங்களுக்காக, பிள்ளைங்களுக்காக. ஓகே, மற்றபடி கேக் சாப்பிட்லாம், அது நல்லா இருக்கும்ல. அது அது இதாக இருக்கும். சரி, உட்காரு 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 உட்காரு. அங்கே போயிடுறியா? சரி, லெட்ஸ் டர்ன் our பைபிள்ஸ் டு, இது வேணால் குறிச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் ப்ராமிஸ் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் இது சொன்னால் கோச்சிக்க மாட்டேங்க. ப்ராமிஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. 2026 ப்ராமிஸ். உண்மையாகவே இது ஆக்சுவலாக இது எப்போ எனக்கு கொடுக்கப்பட்டனா மத்தியானம். ஐ திங்க் நீ இருந்தியான்னு தெரில. ஐ வாஸ் கோயிங் தேர். யார்? ஹேமா. நம்ம ஹேமா தான், அவள் தான் பிடுங்கி என்னை எடுத்தா. ப்ராமிஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஐ டிக்ளேர்ட் இட் ஆல்ரெடி. இது வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எனிவே, லெட்ஸ் டர்ன் our பைபிள்ஸ் டு Psalm 37. நான் இது ரீசன் ஏன் எடுக்கிறேன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு, சீக்கிரம் முடிச்சிடலாம். அது Psalm 37 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரி, அதாவது இன்டைரக்டா என்ன சொல்றாங்க? உன்னுடைய சொந்த முயற்சி எதுவும் ட்ரை பண்ணாத, சொந்த முயற்சி எதுவும் எடுக்காத. அதாவது நீ பாட்டுக்கும் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பிச்சு. அப்படின்னா நம்ம போகிற வழி, வருகிற வழி, எல்லா வழியையும் கர்த்தருக்கு ஒப்புவித்து, அதான் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. தட் இஸ், லார்ட், ஐ கிவ் மை எவ்ரி வே இன்டு யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் யூ டேக் மை ஹேண்ட் அண்ட் வாக் வித் மீ. இது கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அது when we do the walking, then it's very difficult. யோசனை பண்ண பாருங்க, ஆபிரகாம் எப்படி 25 வருஷம் சும்மா உட்கார்ந்துட்டாரு. ஈசாக்கு வரும் 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 வரும்னு சொல்லிட்டு இருக்க. ஈசாக்குன்ற பேர் கூட வரல முதல்ல. அந்த அம்மா கேலி பண்ணிடுச்சு. யாரு? அந்த அம்மா சம்சாரம் கேலி விட பண்ணிடுச்சு. இந்த கிழவனுக்கும் வேற வேலை இல்லை, அவர் கும்பிட்றாரு, அவருக்கும் சுத்தமா வேற 2 பேருக்கும் வேலை இல்லாத உட்காந்துருக்காங்க 2 பேரும். அவர் வேலையை எடுத்து மரத்தடியிலேருந்து அங்கேருந்து வானத்திலிருந்து வந்தாராம், மரத்தடியில் உட்காந்துருக்கிறாரு. வேற இடம் கிடைக்கல. வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் மரத்தடியில் உட்காந்துட்டு இந்த ஆளோட வெட்டிய, இந்த ஆள் ஒருத்தப்பா எதுக்கும் லாயகம் இல்லைப்பா, எது எடுத்தாலும் அவர் அவர் அவர்ன்னு சொல்றான். தேவனுடைய வழி தேவனுடைய வழி தேவனுடைய வழி தேவனுடைய வழின்னு சொல்றான். இவங்க 2 பேரையும் இது பண்ணாலும் பிரச்சனை தான். பின்னால வந்துச்சு பெரிய ப்ராப்ளம். ஈசாக்கு வந்துட்டாரு. வந்துட்ட பிறகு
தடால்னு என்ன சொன்னார், ஆண்டவர் அவனை தூக்கி கொண்டு போய் வெட்டிடு அப்படின்னாரு, எனக்கு பலி கொடுத்துருனாரு. இவன் அப்பவும் தூக்கிட்டு தான் போகிறான். அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அவன் யோசனை பண்ணி பார்த்துருப்பாங்க, டேய் இந்த ஆள் லூஸாக இருப்பான் பொழுதுடா. எங்கள் அம்மா சொல்லிச்சு, நானே கஷ்டப்பட்டு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துருக்கேன். 90 வயசுக்கு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு கிளவி 90 வயசு, அது பெற்று போட்டுச்சா. இந்த ஆள் நம்மளை வெட்ட போகிறானே, இவன் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான் போடுறது. இந்த ஆளுக்கு 100 வயசு, என்ன மாதிரி மனுஷனாங்க, யோ வெட்டாதியா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரி, ஒரு கற்பனை தான், இது ஒரு கற்பனை வரணும். ஆனால் ஒப்பு கொடுத்துட்டான். எங்கள் அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி தான், என்ன தேவனோட பழகிறவங்கள பார்த்த உடனே எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொல்ல மாட்டோம், வெளியே யாருக்கிட்டையும் பேச முடியாது. ஏன்னா பேசுறது கம்யூனிகேஷன் ஒரே ஒன்று. ஏன்னா சைடில் போய் யார்கிட்டயாவது பேசிட்டாங்கன்னா அப்புறம் வேற மாதிரி போயிடும். இப்போ தேவன் என்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியுமா? சொன்னால் என்ன கேட்பீங்க, ஏன் அப்படி சொல்கிறாருன்னு கேட்பீங்க. அது கேட்டோடனே என் விசுவாசம் கொஞ்சம் டமால் இறங்கிடும். மனுஷன்கிட்ட தேவன் பேசுறத சொல்ல முடியாது. இப்போ இந்த வசனத்தை உன் வழிகள் எல்லாம் ஒப்பு கொடுத்துரு, எல்லா வழியையும் ஒப்பு கொடுத்துரு, உனக்குன்னு உனக்கு எதுவுமே வச்சுக்காத, சிந்திக்காத, உனக்கு ஏதாவது வேணுமா என்கிட்ட கேளு தரேன் அப்படின்னு காத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. எப்படி காத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. இதை என்ன சொல்லுங்க, நமக்கு வேறு பிரிக்க தெரிந்திருக்க வேண்டும், தேவனுடைய சத்தமா வேற சவுண்டா அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இது திட்டம் தெளிவாக போட்டிருக்குது, இது எழுதி வச்சிருக்குது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்த பிறகு அது கண்டிஷன். நீங்க கொடுத்துருங்க, நம்பிக்கையா ஒப்புவித்து கமா, அந்த கமால தான் முக்கியமா வச்சுக்குது பாம. நீ ஒப்புவிக்காம நான் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லாத, அங்கதான் ஃபெயிலியர் காத்துட்டு. நான் கர்த்தர் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன் தெரியுமா, உன் வழியை கொடுத்தியா, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கமிட் த வே unto the Lord, ட்ரஸ்ட் ஆல்சோ இன் him. அது என்னமோ அது ஆல்சோன்னு போட்டுக்குது, ட்ரஸ்ட் இன் himன்ற ஒரே வார்த்தை முடிச்சிருக்கலாம். அது என்ன டிரான்ஸ்லேஷன் தெரியல. ஆனா இங்க ஒப்பு வித்துரு, கொடுத்துரு, உனக்குன்னு ஒரு வழி வேணாம். இதுதான் சுயத்தை விட்டு கொடுக்கறது. இப்போ பிரசங்கம் இவ்வளோ நேரம் கேட்டிருந்தீங்களே, அதுதான் சொல்றேன். சுயத்தை விட்டு கொடுக்குறது. நம்ம விடுப்போமா, அங்கதான் பிரச்சனை. சுயத்தை விட்டு கொடுக்கணும்னு சொன்னா அது ரொம்ப பிரச்சனை. இப்போ வந்து ஒருத்தன் உனக்கு விரோதமாக 7 தடவை தப்பு பண்ணிட்டு 7 தடவையும் மன்னிப்பு கேட்குறான். இது யோசனை பண்ணி பாருங்க, யாராவது 7 தடவை தப்பு பண்ணுவாங்களா? வேணும்னே தான் பண்ணுவான், சரியா? ஆனா அதுல கண்டிஷன் இருக்கு. மனஸ்தாபப்படுகிறேன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டா விட்டுடு. Leave it on the Lord God and forgive him. இந்த வார்த்தை கொஞ்சம் மாதிரி இல்லை, இது மாதிரிலாம் கேள்விப்பட்டு தான் அந்த கேள்விக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. யாரு? அந்த பாட்டிமாக்கு. யோ, வானத்தின் அதிபதி, எல்லாத்தையும் உண்டாக்கினவர், ஆதாமியவாள்லாம் உண்டாக்குனாரு, இதெல்லாம் கதையெல்லாம் தெரியுது. ஆனா ஏன் மரத்தடியில் போய் உட்காந்துன்னுக்கிறாரு? இந்த கிழவனுக்கு ஒரு வேலை இல்லை, அங்க போய் உட்காந்து கதை பேசினுக்கிறான் பாரு. அந்த ஆள் பரவாயில்ல, நின்றுட்டு உட்காந்துட்டாரு, மரத்தடியில் சாய்ந்து உட்காந்துட்டாரு. 2 பேர், மொத்தம் 3 பேர் வந்தாங்க. 2 தூதர்கள், அப்புறம் ஆண்டவர் இயேசுநாதர் தான் வந்தது. இங்க என்ன பண்ணுது இந்தம்மா? இந்த ஆள் பாரு நின்றுட்டு இருக்கிறான் பாரு, கால்களில் வலிக்கு போகுது. கிழவனுக்கு வயசாகிப்போச்சு, 99 வயசாகி போச்சு. இந்த வயசுல ஆடாத ஆட்டமா என்ன பண்றான் பாரு.
நானும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். டக்குன்னு ஒரு பிள்ளை பேசுறான். நானா சும்மா இருக்கக்கூடாது? ஒரு சின்ன ஒரு கற்பனைக்கு விடுறேன். இது நடக்குமா நடக்காதா? பெண்களுக்கு அந்த ஒரு காரியம் இருக்கு, அவங்க தான் அலோ பண்ணுவாங்க. ஆனா தூக்கி மொத்த பழியும் நம்மால போட்டுருவாங்க. இருக்குதா இல்லையா? போட்டுருவாங்க. அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கற்ப பையன்னு ஒன்று இருக்குது, அங்கதான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ஸ்டோரிங் பிளேஸ். ஆனா தேவன் அவங்கள நம்பி இது நிறைய காரியத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அதான் அப்ப ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கடா, அப்படி என்ன ரகசியம் பேசுறாங்க, எட்டு கேட்கலாமா அப்படின்னு கிழவி எட்டு கேட்க. ஆபிரகாமே உனக்கு ஒரு பிள்ளை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா ஆண்டவரே, பிள்ளையா? இதோட எத்தனை வருஷம் ஆச்சு? 24 வருஷம் ஆச்சு. நீங்க சொல்லி முதல்ல சொல்லி 24 வருஷம் ஆச்சு. அப்ப இந்த கிளவி சிரிச்சிச்சு. இந்த ஆளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இவனும் இந்த லூசு கிழவனும் நம்பிட்டே இருக்கிறான். அதான் ஃபெய்த்.